Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ஒருவேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ கீழே நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் இருக்குது பாருங்கள், விருப்பப்பட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன தகவல்களை அதில் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி நம்மளுடைய வெபினார் குரூப் இன்னொன்று இருக்குது, அதை பற்றி நீங்கள் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுங்கள், அப்புறம் உங்களுக்கு புரிய வரும் என்ன ஏது அப்படின்றது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளுடைய வெபினார் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது அது பெய்ட் குரூப்புன்னு சொல்ல முடியாது, அது என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணியிருக்க குரூப்பு. அது நோ டிப்ஸ் நோ கால்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் மட்டும் கிடைக்காதுல, அவ்வளோதான். ரைட்டுங்களா? சரி, இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா 9:28 யூஸ் 10 minutes ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அப்புறம் அந்த கேண்டில் வந்து இந்த மாதிரி க்ளோஸ், ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து க்ளோஸ் கொடுத்துச்சு. ரைட்டுங்களா? ஸோ அதுக்கப்புறமா போயிட்டு ப்ரைஸு, அதுக்கப்புறம் வந்து புக்கிய ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம் அப்படின்னு 10:53 மென்ஷன் பண்ணேன். ஏன்னா நமக்கு 1:2 1:3 கிடைச்சது ஓகே, ஹாப்பி. எல்லாத்தையும் நம்ம கேட்ச் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. அது நடந்து முடிஞ்சது நம்மளுடைய ஃப்ரீ குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி அவங்களுக்கு அந்த வாய்ஸ் மெசேஜும் கொடுத்துருந்தேன், காலையில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் விருப்பம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீ தான் அது. எது நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் குரூப். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 minutes ஸ்ட்ராட்டஜி நான் என்ன சார் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 10 minute ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது அந்த ஃபஸ்ட்டு கேண்டலுடைய லாங்குவேஜ், அது என்ன சொல்ல வருது, என்ன முயற்சி பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த கேண்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து இந்த மாதிரி கேண்டில் க்ளோஸ் கொடுக்குதுன்னா அதை வந்து நீங்கள் அருமையாக யூஸ் பண்ணலாம். ஒரு ட்ரெண்ட் வந்து மேலே போயிட்டே இருக்குது, ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுது, கேப் அப்லேருந்து கீழே வந்து இந்த இடத்துல சாலிடாக ரெட் கலர் கேண்டில் க்ளோஸ் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை அப்ளிகபிள் பண்ணலாம். இது வந்து ரொம்பவும் வந்து அற்புதமாக வேலை செய்யும். ரிஸ்க் ரொம்ப சின்னது தான், ஆனால் ரிவார்டு நல்லாயிருக்கும், பெருசாக இருக்கும். கம்மினா கூட உங்களுக்கு 1:2 1:3 வந்து ஈஸியாக இதில் earn பண்ணலாம். ரைட்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பார்த்திங்கன்னா முற்றிலும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து என்னுடைய ப்ரைம் குரூப்பில் மட்டும் இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு இருந்தேன். சரி, சில விஷயங்கள் வந்து நம்ம என்ன தான் ப்ரைவசி எடுத்துகிட்டு போனாலும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது செப்பரேட்டாக சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம ஃப்ரீ குரூப்லேயும் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, அதே மாதிரி கேட்குறாங்க, சார் இந்த வெபினார் குரூப்பில் நாங்களும் ஜாயின் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 25,000 வந்து லைஃப் டைம் ஃபீஸ் வாங்கிட்டு அவங்களுக்காக செப்பரேட்டாக குரூப் க்ரியேட் பண்ணியிருக்குது. நீங்கள் வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் 3,000 ரூபாய் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் பாருங்கள். இவங்க வந்து எல்லா டவுட்ஸையும் கேட்கலாம். சார் இப்போ இது கரெக்டாக, சரியாக, தவறா, இது நான் எப்படி பண்ணிகிட்ருக்கேன், இப்படி என்ன பண்ணலாம், நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். இவங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. இந்த ஒரு வருஷத்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி ப்ரைம் குரூப்பில் டேரெக்டாக ஜாயின் பண்ணாங்களே அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் வியூஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஆனால் ஓன் நாலேஜ் அவங்க வச்சு தான் ட்ராவல் பண்ணமே தவிர டவுட்ஸ்லாம் எதுவும் கேட்க முடியாது. ஓகே, அந்த ஆப்ஷனு அவங்களுக்கு கிடையாது. அது டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான். இதையும் இவங்க வாட்ச் பண்ணலாம், 2 பேரும் வாட்ச் பண்ணலாம். ஆனால் இவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தா டவுட்ஸ்லாம், சார் இது புரியல, இது ஏன் சென்ட் பண்ணிங்க, எதுக்கு சென்ட் பண்ணிங்க, என்ன விஷயம், ஏது விஷயம், எல்லாம் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இவங்களுக்கு கிடைக்கும். இவங்களுக்கு வந்து ஒன்லி அவங்களுக்கு வியூஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ அவங்க சொன்னீங்களா 9:28 நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணோம், ஒரு டவுன் சைடுக்கான பிளான், அந்த 10 minutes ஸ்ட்ராட்டஜின்னு அவங்களுக்கு ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ணிட்டு அவங்க எல்லாம் பிக்கப் பண்ணிக்குவோம் அந்த இடத்துல என்ன பண்ணணும் இது பண்ணுன்னு சொல்லிட்டு. ரைட், ஓகேங்களா? சரி சார், ஓகே, ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு கேண்டலுடைய லாங்குவேஜ் புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு கேண்டில் என்ன சொல்ல வருது, நான் இன்றைக்கி செல் போகிறேன். அதாவது நான் செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி க்ளோஸ் கொடுத்துருக்காங்க, கம்ப்ளீட்டாக அந்த பேரல் ரொப்பியிருக்காங்க, அந்த கேண்டில் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. கீழே வந்து விக்கோ இந்த மாதிரி ஷேடோவோ கொடுக்கல, மேலே ரிஜெக்ஷன் கேண்டில் எதுவும் இல்லை. ஸோ சாலிடாக ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்திங்கன்னா 10 நிமிஷம், அந்த 10 நிமிஷமாகவே செல்லர்ஸ் தான் அதில் நிரம்பியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் அந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறமா எவ்ரி புல் பேக் வருது இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பார்த்து நம்ம ஷார்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் அந்த ஸ்ட்ராட்டஜி. ரைட்டுங்களா? சரி, ஓகே, இப்போது இந்த இடத்துல இக்னோர் பண்ணிவிடுங்க. இதை வந்து நடந்து முடிஞ்சிச்சு, இந்த இடத்துல இவ்வளோ நாள் நடந்து முடிஞ்சிச்சு. மார்க்கெட் இங்கே இருக்குது, இங்கே என்ன சார் பண்ணலாம், நமக்கு இந்த இடத்துல ஒன்றும் புரியல எங்களுக்கு அப்படின்னு. இங்கே தான் வந்து நம்ம இப்போ ஜூம் பண்ணி 1 minute டைம் ஃப்ரேம் ஷீட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம டைம் வந்து 1 minute ஷீட் பண்ணிக்கிட்டேன். நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் நிறைய வீடியோ போட்டிருப்பேன், அது அவங்களுக்கு சரியாக புரியல, கொஞ்சம் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணுறாங்க. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை 1 minute டைம் ஃப்ரேம் ஷீட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம 10 நிமிஷம் கேண்டலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக 10 நிமிஷம் கேண்டில் முடிஞ்சிச்சு. ரைட்டுங்களா? சரி, நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து புல் பேக் வரும், ஒரு சின்னதாக வந்து புல் பேக் ட்ரெண்டு. ஸோ அந்த இடத்துல சப்போர்ட்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆனவுடனே நீங்கள் வந்து ஷார்ட் சைடுக்கான ப்ராசஸ் யூஸ் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸிங்கும் போட்டுட்டு ட்ராவல் பண்ணலாம். உங்களுடைய டார்கெட்டை இடத்துல ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம்.
கிட்டத்தட்ட உங்களுக்கு 1:3 கிடைக்கும். ஸோ ரிஸ்க் ரிவார்ட் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1:3 ஈஸியாக கிடைக்கும். இதை செக் பண்ணிக்கலாம் அது எவ்வளோ கிடைச்சிருக்கு இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா. ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டால் கூட நமக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டோம்னா கூட நம்ம ட்ரெண்ட் லைன் நீங்கள் ட்ராப் பண்ணுறோம் வச்சுங்களேன். இதில் ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணும். ஸோ பிரேக் டவுன் ஆகிடுச்சு. பிரேக் டவுன் ஆகிட்டு நமக்கு இன்றைக்கி எவ்வளோ கிடச்சிருக்கு 1:4 கிட்ட கிடச்சிருக்கு. ஓகே, நீங்கள் அவ்வளோ உங்களுக்கு கெப்பாசிட்டியில் சார் மார்க்கெட் ரிவர்ஸ் அண்ட் பைமாக இருக்குது எனக்கு ரொம்ப மேலே போயிடணும் 1:3 கூட நீங்கள் உங்களால் இதுக்கு எக்ஸிட் ஆகிடலாம், தப்பில்லை. ஆனால் நமக்கு ரிஸ்க் ரிவார்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ரிஸ்க்கை தான் நான் எடுக்கிறேன், எனக்கு அதுக்கு வேலை எனக்கு ரிவார்டு வேணும் இந்த இதில் அப்படி நீங்கள் ஃபைட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ரேர் இது மாதிரி அமைத்து. ஏன்னா ஃபஸ்ட்டு கேனில் வந்து சாலிட் க்ளோசிங் கொடுக்குறது ரொம்ப ரேர். சம்டைம்ஸ் என்ன சென்ட்ரல் பாடி கொடுத்து மேலே விற்க கீழே விற்க ஃபஸ்ட் 10 மினிட்ஸ் இந்த மாதிரி ஆச்சுன்னா ஸோ இக்னோர் பண்ணுங்க. அந்த மாதிரி இடத்துல அந்த இடம் வந்து கரெக்டான இடமா இருக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து ஜஸ்ட் எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு எனக்கு ஓகே டாப்பில் வந்து 10 மினிட்ஸ் கேனில் சாலிடாக கிளியர் இருக்குது, நம்ம வந்து ஈஸியாக இந்த இடத்துல ட்ராவல் பண்ணலாம். சப்போஸ் இந்த இடத்துல ப்ரைஸு சப்போர்ட் மேலே போயிடுச்சு வச்சுங்களேன், இந்த பக்கம் நமக்கு ட்ரேட் செட்டப் எதுவும் இல்லாமல் பரவாயில்ல இக்னோர் பண்ணிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நமக்கு செட்டப் அமைஞ்சது ஆனால் என்ட்ரி கிடைக்கல. மார்க்கெட் ரிவர்ஸ் போயிடுச்சுன்னா நம்ம வந்து அந்த ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்து கூட ஐயோ போயிடுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இடத்துல நமக்கு அந்த செட்டப் கிடைக்கல அப்படின்னு இக்னோர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சவங்க இங்கே வீடியோ கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸை பதிவு பண்ணுங்கள். புரியாதவங்க சார் இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படின்னு டைப் பண்ணி மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி, இது வந்து ஒன்லி செல்லுக்கு மட்டும்தான் சார், பைக் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். எஸ், பைக்கும் கண்டிப்பாக இருக்குது. சேம் கான்செப்ட் தான், ரிவர்ஸில் மாற்றிக்குங்க. அப்போ என்ன பண்ணோன்னா ஒரு கேப் டவுன் ஆகுது மார்க்கெட்டு, கேப் டவுனில் சாலிடாக பையர்ஸ் வந்து நிரம்பி இருக்காங்க அப்படின்றப்போ அதில் எவ்ரி புல் பேக்கில் வந்து நம்ம பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கணும். அப்படியே ரிவர்ஸில் இது வந்து 10 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜியோட ரொம்ப சிம்பிள் டெக்னிக். ஆனால் வந்து புதுசாக வரவங்களுக்கு அது ஈஸியாக அவ்வளோ சீக்கிரத்தில் புரியாது. ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ. இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு கண்டினியூவேஷன் ஆகுதான் பாருங்கள் அப்படின்னு. அதுவும் வாய்ஸ் மெசேஜும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஜஸ்ட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ அட்லீஸ்ட் ஒரு 200 ஹார்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் வந்துச்சுன்னா அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறேன். பார்க்கலாம் இந்த ஈவினிங்குள்ளே இந்த சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஈவினிங் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நான். ஓகே, அதே மாதிரி இந்த 3000 கொடுத்து ஜாயின் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லேன், இது வந்து எஜுகேஷன் குரூப். நோ டிப்ஸ், நோ கால்ஸ். என்னென்ன கவர் பண்ணுவீங்க, என்னென்ன கால்ஸ் கொடுப்பீங்க, என்னென்ன டிப்ஸ் கொடுப்பீங்க, நோ கால்ஸ், நோ டிப்ஸ், நோ கவரேஜ் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் பார்த்து உங்களுடைய எஜுகேஷன் அடுத்த லெவல் கொண்டு போகலாம். இப்போ நான் இந்த 10 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வந்து நான் ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ணியிருக்கோம், ஈஸியாக இருக்கும் இல்லையா? எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு வேளை ப்ரைம் குரூப்பில் இருந்தீங்க அப்படின்னா, ஆமாம் சார் அன்றைக்கி சொன்னீங்க அந்த 10 மினிட்ஸ் ஸ்டடி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அது ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ அது ஒரு சின்ன குழு வந்து உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரைம் குரூப் அப்படின்னு. ஏன் ஒரு நாளைக்கு ஒரு 5 ரூபீஸ் கூட சார்ஜ் ஆகாது உங்களுக்கு. அந்த வருஷம் 3000 கணக்கு போட்டிங்கன்னா கூட 5லேருந்து 6-7 ரூபா கிட்ட வரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த சார்ஜ் குழு இல்லாமல் நம்ம வந்து மார்க்கெட்டில் அடுத்த லெவல் போனோன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்மளோட ஃப்ரீ எஜுகேஷன் யூடியூப் வீடியோவை பார்த்து நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கலாம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.